ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாரத்திலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளில் யூடியூப் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆராதனையில் கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வேறு பெற்ற ஆசீர்வாதத்தை பெறவும், இந்த சூழ்நிலையிலையும் கர்த்தருடைய கிருபை நம்மளை தாங்கியிருக்கிறபடினால இந்த ஆராதனையை ஆவியானவர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தந்துவிடும்படியாய் நம்ம எல்லாரும் ஜெபத்தோடு கூட நம்ம ஆராதிப்போம். தேவன் தாமே மகிமைப்படுத்துவராக நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்கள் இயேசுக்கு நல்ல தகப்பனே, உங்கள் நன்றியோடு சோத்திரிக்கும் ஐயா. என் பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் நன்றியோடு சோத்திரிக்கிற ராஜா. இந்த கால வேலை எங்களை தாழ்த்தி உங்கள் வளமெல்லாம் கருத்தில் தருகிறோம் ஐயா. உங்கள் சொத்துறோம் ஐயா. நாங்கள் நிற்கிறது நிர்மாதம் சுத்த கிருபையா. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வைணத்தோட தேவனும் நன்றி சேர்த்துறோம் ஐயா. இந்த கால ஆராதனையை பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் வளமெல்லாம் கருத்தில் தருகிறோம் ஐயா. எங்களுக்கு நீர் ஆசை தருமா செபிக்கிறோம் ஐயா. உங்களுக்கு கரம் எங்களோட இருக்கப்பத்துக்காக நன்றி சேர்த்துறோம் ஐயா. பாடல் மூலியமா ஜீவில் வார்த்தை மூலியமாக நாம மட்டும் இந்த இடத்துல மகிம்படுப்பதுக்காக நன்றி சேர்த்துறோம் ஐயா. அண்டரை ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் ஆண்டரை ஆசதிகமாக செபிக்கிறோம். ஆண்டரை ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசதிகமாக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கத்தா பிள்ளைங்கள் ஆண்டவரே கத்தா அந்த வசனத்தால் ஆண்டவரே கத்தா நீர் கத்தா நிரப்பத்துக்காக நன்றி சேர்த்துறோம். ஆண்டவரே கத்தாவே ஆண்டவர் உங்கள் கரம் எங்கள் மத்தியில் இருந்து ஆண்டவரை அழுக செய்ப்பதுக்காக நன்றி சேர்த்துறோம். ஆண்டவரே எந்த தீங்கும் எங்களை தொடாதளுக்கு ஆண்டவரே கத்தா ஒவ்வொரு நாளும் கிருபியால் மூடி மறுத்து வைணத்தோட தயவுக்காக உங்கள் நன்றியோடு சோத்திரிக்கும் ஐயா. ஆண்டவரே இந்த கால வேலை எங்களை தாழ்த்தி உங்களுடைய கருத்து நீர் பெரிய கருத்து செய்யும் இயேசு நம்ம தான் ஜெபிக்க ஜீவனில் பிதாவே ஆமென். பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. பாமாலை பாடல் புஸ்தகத்தில் 35வது பாடல் ஜெபத்தோடு கூட நாம் பாடுவோம். அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கியதுவே, ஆறுதல் தேர்தல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே.
கிறிஸ்தவ கீர்த்தனையில 33வது பாடலை நாம் ஜெபத்தோடு கூட பாடுவோம். கீர்த்தனையிலே 33வது பாடல், தேனிலே மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாக.
இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் நாம் அனைவரும் இந்த யூடியூப் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பயன்பெறும்படியாய் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் தந்த கிருபைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அதற்கு ஆதாரமாக வேத பகுதியிலே ஒரு பகுதியிலே நாம் வாசித்து அதன் பின்பாக ஆவியானவர் நமக்கு அருளி செய்கிற ஒவ்வொரு அருள் வார்த்தைகளையும் கேட்டு கர்த்தருக்குள் பலப்படுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிக்கலாம். முதலாவது 1 சாமுவேலின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை. நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். 5வது வசனம். இதோ நீர் முதிர் வயதுள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிப்பதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். நாம் எல்லாரும் தலைவனை நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் பிதாவே, இந்த வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதிகாரமுள்ள வார்த்தை, அற்புதமான வார்த்தை, அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தை ஆண்டவரே. இந்த வார்த்தையின் மூலமாய் இந்த வாரத்தில் எங்களோடு கூட நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இன்றைக்கு நான் என் மூலமாய் தேவனுடைய வார்த்தை கேட்கிற உங்களுக்கு, ஆண்டவரை நம்ம தள்ளக்கூடாது, யாரெல்லாம் தள்ளக்கூடாது என்பதை குறித்து சில வசனங்களை நம்ம வாசித்து நம்ம பெறப்படுவோமாக. இந்த பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். 7வது வசனத்தில், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் என்று சாமுவேலிடத்தில் தேவன் சொல்லுகிறார். அந்த அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்க்கிற போது சாமுவேலுக்கு அதிக வயதாகிவிட்டது, முதிர் வயதாகிவிட்டது. ஆகவே தன்னுடைய பிள்ளைகள் 2 பேரையும், யோவேலையும் அபியாவையும் பேர்சபாவிலே நியாயாதிபதிகளாக வைத்தார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து அவர்கள் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானத்தை வாங்கி நியாயத்தை புரட்டி விட்டார்கள். இப்பொழுது இஸ்ரவேலர்கள் மூப்பர்கள் எல்லாரும் கூடி சாமுவேல் இருக்கிற இந்த ராமாவிலே போய் சாமுவேலை சந்திக்கிறார்கள். அவர்கள் சந்திக்கும் போது, எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும், உம்முடைய பிள்ளைகள், நீர் ஏற்படுத்தின உம்முடைய பிள்ளைகள் செய்கிறது தகாததாய் காணப்படுகிறது. ஆகவே நீர் எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அதில் 5வது வசனத்தில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்னன்னா, சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி தன்னை ஆளுகிறது ஆண்டவர் என்பதை மறந்து, தன்னை ஆளுவது ஆண்டவர் நியமித்திருக்கிற நியாயாதிபதிகள் என்பதை மறந்து சகல மற்றவர்களை பார்க்கிறார்கள், மற்ற தேசத்தை, மற்ற நாட்டை, மற்றவர்கள் ஆளுகிறதை பார்க்கிறார்கள். பார்த்து எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்கிறார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி, அவருக்கு இது அந்த வார்த்தை தகாததாய் காணப்பட்டது. அவர் தேவ சமூகத்தில் முழங்கால் பண்ணிட்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தார். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் அவர்கள் சொல்வதை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் ஆளாதபடிக்கு அவர்கள் என்னைத்தான் தள்ளினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நம்மை ஆண்டு கொள்வது, நம்மை ஆளுவது யார்? இதுதான் நம்ம முக்கியமான ஒரு வார்த்தை. நம்மை இங்கே ஆவியானவர் சாமுவேல் தீர்க்க சொல்கிறார், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, அவர்கள் என்னைத்தான் தள்ளினார்கள். அப்படியானா நான் அவர்களை ஆளாதபடிக்கு தேவனாகிய என்னை அவர்கள் தள்ளிவிட்டார்கள். இப்ப நம்மை ஆண்டு கொண்டிருப்பது யார்? ஏன்னா அவர் சொல்ல சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்ப இவர்கள் மற்றவர்களை தான் பார்த்தார்கள். இன்றைக்கு இந்த வார்த்தையை எடுப்பது நான் ஜெபித்து தேவ பிரசன்னத்தில் இருந்த பொழுது இந்த வார்த்தையை ஆவியான உணர்த்துறபடி நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு ஆவிக்குரிய சபையில, ஆவிக்குரிய சபை என்று சொல்லிக் கொள்ளுகிற வட்டங்களிலே நாம் பார்ப்போமானால் நிறைய பேர் உலக பிரகாரமான காரியங்களுக்காக கிறிஸ்துவை பற்றி பிடித்திருக்கிறார்கள். அந்த உலக காரியம் நடக்காவிட்டால் அவர்கள், அல்லது அவர்கள் எதிர்பார்த்த காரியம் நடக்காவிட்டால் ஆண்டவரை விட்டு தூரம் போகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இதை நான் அனுபவத்தில் ஆவியானவர் சொன்னபடி நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை பெற்றவர்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அற்புதத்தை பெற்றவர்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களுடைய குடும்பங்களில் சமாதானத்தை பெற்றார்கள். ஒரு சில வருஷங்கள் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவரை தள்ளிவிட்டார்கள், இயேசுவை தள்ளிவிட்டார்கள், சுகம் கொடுத்தவரை தள்ளிவிட்டார்கள், பாவத்தை மன்னித்தவரை தள்ளிவிட்டார்கள். இன்றைக்கு காரணம் என்ன? இதை இந்த வார்த்தை என்னை தொட்டபடி நான் சொல்றேன். சகல ஜனங்களுக்குள்ளும், அங்கே சொல்ல சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, இது ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. ஆகவே வேதத்தில் நம்ம பார்க்கிற போது இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை அது ஆசீர்வாதம் இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில யார் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள்? உலகம் ஆளுகிறதா? இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு ஆண்டு கொண்டிருக்கிறானா? அல்லது உலகத்தில் உள்ள நபர்கள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்களா? யாருக்கு நம்ம இடம் கொடுத்திருக்கிறோம்? ஆகவேதான் அவர் சொன்னார், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, அவர்கள் என்னைத்தான் தள்ளினார்கள். இயேசு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் உண்டு. இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் சமாதானம் உண்டு. இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் தெய்வீக கிருபை நமக்கு உண்டு. இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் அவருடைய திரளான மன்னிப்புகள், மீட்புகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியும். ஒருவேளை இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவனிடத்திலே நாம் அன்புள்ளவர்களாய், அவரை நேசிக்கிறவர்களாய் காணப்பட்டால் நம்ம மறுமையில நம்ம பரிதாபிக்கப்படத்தக்கவர்களாய் காணப்படுவோம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த அருமையான வேளையில தேவ ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? இயேசுவை தள்ளாதீர்கள், நம்மை ரட்சித்த தேவனை தள்ளாதீர்கள், நம்மை ரட்சித்த கர்த்தரை தள்ளாதீர்கள். ஆண்டவர் இந்த அருமையான வேளையில இன்னைக்கு அநேகர் அப்படிதான் தள்ளிவிடுகிறார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே கானா ஒரு கல்யாண வீட்டில் இயேசு அழைக்கப்பட்டிருந்தபடினால அங்க குறைவை இயேசு நிறைவாக்கினார். அங்க மரியாள் சொல்கிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஏன்னா இயேசு சொன்னபடி செய்த போது அந்த அற்புதம் நடந்தது. இன்றைக்கு அந்த இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில தள்ளுவோமானால் ஆசீர்வாதத்தை இழந்து போவோம். நம்ம எங்களுடைய சபையில சொல்லுவேன், எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால அதை பாடினோம். தேனினும் மயிலும் இயேசுவின் நாமம் என்று பாடினோம். அந்த இயேசு என்கிற நாமத்தில் எல்லாரும் சுகம் பெற்றவர்கள். தீராத வியாதி, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமை, பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமை, இந்த சூழ்நிலையில் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, எல்லா சூழ்நிலையிலையும் இயேசு போதுமானவராய் இருந்தால் அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. ஆனால் ஒரு சில வருஷங்களுக்கு இருந்து பின்பு உலக பிரகாரமாய் போய்விட்டார்கள். அதை நினைக்கிற போது ஒரு பக்க வேதனையாக இருந்தாலும், ஆனால் வேதம் சொல்கிறது, அவரை நம்ம தள்ளுவோமானால், அந்த இயேசுவை தள்ளுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாத குறைவுகளை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தில் வானத்தை திறந்து ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிற கர்த்தராச்சது. இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முதலாவது நாம் அவரை தள்ளக்கூடாது. ஏன்னா வேத வசனம் சொல்கிறது, மார்க் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்து பார்ப்போமானால், சீசர்களோடு படையிலே இயேசு இருக்கிறார். அங்கே அவர் தலையினை வைத்து நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். அங்கே முக்கியமான ஒரு வசனம் என்னவென்றால், பரிசுத்த மார்க் சுவிசேஷம் 4வது. ஏன்னா இயேசு நம்முடைய படையில, நம்முடைய வீட்டில,
நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்துல அவர் இருப்பாரானால் அவர் நம்மை பாதுகாக்கிறவர். அவர் எங்க இருந்தாலும் நமக்கு பாதுகாப்போம். அவர் நித்திரை செய்து கொண்டிருந்தாலும் ஒரு பாதுகாப்போம். இங்கே நம்ம பார்க்கிறோம் தெரிந்த ஒரு சம்பவம். 38வது வசனத்தை வாசிக்கலாம். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 38வது வசனம். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். இங்கே பார்க்கிறோம், கப்பலின் பின்னணியத்திலே இருந்தார். அவரை எழுப்பினார்கள். இயேசு எழுந்தார். அவர் காற்றை அதட்டினார், கடலை பார்த்தார், இறையாதேனார், அமைதியாக இருந்தது நம்ம தெரிந்த ஒரு சம்பவம். ஆனால் அவர் கப்பலின் பின்னணியத்திலே இருப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா அவர் இருக்கிறார், நித்திரையா இருந்தார், அதுதான். ஆனா இங்கே காற்று, சுழல் காற்று உண்டாயிற்று. படகு நிரம்பது மூழ்கத்தக்கதாக ஒரு சூழ்நிலை, அலை மோதி கொண்டிருக்கிறது. சீஷர்கள் பயந்தார்கள். ஆனா அவர் நித்திரை பண்ணுகிற இடம் அப்போஸ்தலர் நடபடிகளில் 27வது அதிகாரம் 41வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானால், இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது. பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. அலைகளினால் உடைந்து போயிற்று. அப்படியானால் ஆண்டவர் இங்கே வாசிக்கிறோம், பின்னணியத்திலே அவர் தலைமை வைத்து படுத்திருந்தார். அப்படியானால் அர்த்தமான, என் ஆண்டவருக்கு எந்த சேதம் வந்தாலும் பரவாயில்ல, கப்பலிலே இருக்கிற அவருடைய சீஷர்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்பதனால அவர் பின்னணியத்தில் இருக்கிறார். ஏன்னா முன்னணியத்தில் இருக்கிறவர்களுக்கு எந்த சேதம் வராது. அதைத்தான் அப்போஸ்தலர் நடபடிகளில் 27வது அதிகாரத்தில் வாசித்தோம். பின்னணியம் நொறுக்கப்பட்டது. அப்போஸ்தலர் வாசிக்க. அப்படியானால் இந்த பின்னணியத்திலே நொறுக்கப்படுமானால் இயேசுவுக்கு தான் சேதம் வரும். ஆனா இயேசு எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்க, இயேசு எவ்வளவு நம்மை நேசிக்கிறவர் பாருங்க. ஆகவே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இதை போல அலை போன்ற துன்பங்கள், புயல் போன்ற துன்பங்கள், வேதனைகள், ஒருவேளை நம்முடைய குடும்பமே மூழ்கி போய்விடுமோ, அழிந்து போய்விடுமோ என்ற ஒரு சூழ்நிலை கூட உருவாகலாம். ஆனா இயேசு நம்முடைய வீட்டில், நம்முடைய வாழ்க்கையில ஒரு படையில ஒரு ஓரத்தில் அவர் நித்திரையாயிருப்பது போல பின்னணியத்தில் இருந்தாலும் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆகவே அவரை ஒரு காலம் நம்ம தள்ளவே கூடாது. இரண்டாவதாக வேதத்திலே வாசிக்கிறோம், அவருடைய வார்த்தையை தள்ளக்கூடாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 48வது வசனத்தை வாசிக்கலாம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 48வது வசனம் வாசிக்கலாம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை, என்னை தள்ளிவிட்டார்கள், என்னுடைய வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறதொன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவர்களை கடைசி நாளில் என்ன செய்யுமா? நியாயம் தீர்க்கும். என்னை தள்ளிவிட்டார்கள், என்னுடைய வார்த்தைகளையும் தள்ளிவிட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவருடைய வார்த்தை, இயேசுவின் நாமம் இனிதான நாமம் பாடினோம். உண்மையாக வெளிப்படுத்தின விசேஷத்துல 19வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது அவருடைய வார்த்தை, அவருடைய நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவருடைய வார்த்தை அது நாமமாய் காணப்படுவதனால அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது, அவருடைய வார்த்தையில வேத வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கிற பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் அவருடைய வார்த்தையை தள்ளக்கூடாது. ஏனென்றால் உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனம், பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4வது வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலே வாசித்து பார்ப்போமானால், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்வார்? பிழைப்பார். ஆகவே வார்த்தையை தள்ளக்கூடாது. இந்த வார்த்தையை குறித்து வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்ப்போமானால், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம் 25வது வசனம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம். ஆகையால் ஆகையால் நீ அவர்களை நோக்கி
நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், நான் சொல்லுகிற வார்த்தை என்ன செய்யும்? நிறைவேறும். இயேசு சொல்லுகிறாரு, என் வார்த்தையை தள்ளாது. என்னை தள்ளிவிட்டாய். அங்கே வாசிக்கிறோம், சகல ஜாதிகளுக்குள்ள இருக்கிறது போல ராஜாக்கள் வேணும்னு கேட்டாங்க. அப்ப கர்த்தர் சொன்னாரு, அப்பா சாமுவேலே உன்னை தள்ளல, என்னதான் தள்ளிட்டாங்கன்னாரு. இப்ப இங்க வாசிக்க அவருடைய வார்த்தையை தள்ளிவிட்டார்கள். அவருடைய வார்த்தையை தள்ளும் பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வார்த்தையை தள்ளுவோமானால் நாம் ஆசீர்வாதத்தை இழக்கிறோம். இங்க வேத வசனம் சொல்கிறது, 2 சாமுவேல் 7:28 வாசிக்கிறோம், அவருடைய வார்த்தை சத்தியம் என்று வாசிக்கிறோம். இங்கே வாசிக்கிறோம், இங்கே என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாத ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அது நியாயம் இருக்கும். எசேக்கியேல வாசித்தோம் 12வது அதிகாரம் 25, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். என் தேவன் சொல்கிற வார்த்தை, உங்களையும் என்னை ரட்சித்த என் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, இயேசு சொல்கிற வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி அது தாமதியாது. அப்படியானால் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். அவருடைய வார்த்தை அவ்வளவு முக்கியம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானால், ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். என் ஆண்டவருடைய வார்த்தை 2வது சொல்லப்பட்டிருக்கு, இனி தாமதிப்பதில்லை. ஒரு வார்த்தையும் தாமதிப்பது கிடையாது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வேத வசனம் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தாமதிப்பது கிடையாது. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 33வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானால், என் வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒன்றும் ஒழிந்து போவதில்லை. என் வார்த்தைகள் நிறைவேறும் என்று சொன்னாரு, இனி தாமதிப்பதில்லை என்று சொன்னாரு. என் வார்த்தைகள் ஒரு காலம் ஒழிந்து போகாத வார்த்தை. எத்தனையோ பேர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஒழிந்து போய்விட்டது. என் ஆண்டவருடைய வார்த்தைகள் இன்றைக்கு அது சத்தியமாய் இருக்கிறபடியினால் இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் இந்த தேவனுடைய வார்த்தையின்படி நிறைவேறிக் கொண்டிருக்கிறதை உலகம் ஒத்துக்கொள்ளும். காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தை நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அவருடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது, 1 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானால், 1 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தேவனுடைய வார்த்தை ஒன்றும் தரையில விழாது. அது ஜீவனுள்ள வார்த்தை, அது தாமதியாது. தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறும். விசுவாசத்தோடு சொல்ற அவருடைய பிள்ளைகள் சொல்கிற வார்த்தைகள் நிறைவேறும். இன்றைக்கு ஆவியானவர் அருமையாய் கற்றுக் கொடுக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 45வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம், இஸ்ரவேலுக்கு சொல்லி இருந்த நல்ல வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவேறிற்று. இஸ்ரவேலுக்கு சொல்லி இருந்த நல்ல வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகவில்லை. அப்ப தேவனுடைய வார்த்தை தவறி போகாத வார்த்தை, கீழே விழாத வார்த்தை, ஒளிந்து போகாத வார்த்தை, தாமதிக்காத வார்த்தை. தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் வார்த்தை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை நாம இன்றைக்கு தள்ளுவோமானால் நம்ம ஆசீர்வாதத்தை இழக்கிறோம். இயேசுவை தள்ளாத, தேவனை தள்ளாத, கர்த்தரை தள்ளாத, அவரை தள்ளுவோமானால் நம்ம ஆசீர்வாதத்தில். 2வது, தேவனுடைய வார்த்தையை நம்ம தள்ளக்கூடாது. 3வது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் உபாகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 19வது வசனம். உபாகம புஸ்தகம் 12வது அதிகாரம், நீ உன் தேசத்தில் இருக்கும் நாளெல்லாம் லேவியனை கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. யாரை கைவிடக்கூடாது? லேவியரை கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு.
உன்னுடைய ஊழியக்காரனை கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்படியானா அங்க வசனம் அருமையா சொல்றேன், லேவியனை கைவிடாதபடிக்கு. அப்படின்னா லேவியனை விட்டுறாத, லேவியனை தள்ளாத, ஊழியக்காரனை தள்ளாத. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு தடி எடுத்தவர்களால் தண்டல்காரன் சொன்ன மாதிரி அநேகர் வேதத்தை தூக்கி பிழைப்புக்காக நடத்துகிற ஊழியக்காரன் ஒரு பக்கம் இருக்கலாம், அது அவர்களாச்சு கர்த்தராச்சு. ஆனால் உண்மையாய் ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் கீழ்ப்படிவது மாத்திரமல்ல, அவர்களை தள்ளவே கூடாது. ஏன் இந்த வார்த்தையை நான் சொன்னேன் என்றால், இன்னைக்கு அப்படிப்பட்டதான பிழைப்புக்காக ஊழியர் நடத்துகிறவர்களின் நிமித்தம், அவர்கள் செய்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களின் நிமித்தம் ஆண்டவருடைய நாம தூசிக்கப்படுவது மாத்திரமல்ல, உண்மையான ஊழியம் செய்கிறவர்களுடைய நிலைமையையும் அவர்கள் தவறாய் நினைக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் உண்மையாய் கர்த்தருக்கு பயந்து அவரால் அழைக்கப்பட்டு அவர் நியமிக்கப்பட்ட இடத்துல ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அந்த சபை விசுவாசிகளுக்கும் ஆலோசனையாய் சொல்கிறேன், உங்களுடைய ஊழியக்காரரை லேவியனை ஒரு காலம் தள்ளிவிடாதீர்கள், லேவியனை தள்ளிவிடாதீர்கள். ஏன்னா வேத வசனம் ஆவியானவர் அருமையாய் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வாசிக்கலாம், அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 37ஆம் வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானால், புத்திரரை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரரில் இருந்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னவர் இந்த மோசேயே. எங்க சொல்லி இருக்கிறார் என்றால், உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லி இருக்கிறார். வாசிக்கலாம் தொடர்ந்து. அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம். சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும். நல்லா கவனிங்க, வாசிக்கிறோம், நம்முடைய பிதாக்களோடு கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும், நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. நமக்கு தேவனுடைய வார்த்தைகளை, ஜீவ வார்த்தைகளை பெற்றவனும் இவனே. இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல், இந்த மோசேக்கு கீழ்ப்படிய பிதாக்கள் மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு, இந்த ஊழியக்காரனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களிலே எகிப்துக்கு திரும்பினார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த வைரஸ் பரவி இருக்கிற இந்த காலகட்டத்தில் எத்தனை ஊழியக்காரர்களை நம்ம போஷித்திருக்கிறோம், கொஞ்சம் யோசித்து பாருங்க. விசுவாச பிள்ளைகள் எத்தனை ஊழியக்காரர்கள், அவர்களுடைய சபை ஊழியக்காரர்களை போய் நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா? அவருடைய தேவைகளை சந்தித்திருக்கிறீர்களா? அல்லது அவர்களை பார்த்து சுகரங்களாவது விசாரித்திருக்கிறீர்களா? 2 வாரத்துக்கு முன்பாக சொல்ல, தேவனை ஆலயத்தை, அந்த தொழுவத்தை மறந்து விட்டார்கள், வசனத்தை மறந்து விட்டார்கள் சொன்ன. இதை போல சில காரியங்களிலே இன்றைக்கு ஊழியக்காரரையே மறந்து விட்டார்கள், சபையவே மறந்து விட்டார்கள். ஆகவேதான் ஆவியானவர் எச்சரிப்பாய் இன்றைக்கு சொல்கிற, உன்னுடைய லேவியனை கைவிடாத, உன் ஊழியக்காரனை கைவிடாத. உன் ஊழியக்காரன் எப்படிப்பட்டவர் ஊழியக்காரன் தெரியுமா? ஆகவே வாசிக்கிறோம், இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களிலே எகிப்துக்கு திரும்பினார்கள். இன்றைக்கு ஆலயத்தில் ஆராதனை கூடி ஆராதிக்க முடியல. அநேகர் ஆலயத்தை மறந்துட்டாங்க, ஊழியக்காரரை மறந்துட்டாங்க. அதனாலதான் ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன் ஊழியக்காரனை தள்ளி விடாதப்பா. இங்கே வாசிக்கிற மோசேயை முற்பிதாக்கள் தள்ளிவிட்டார்கள், எகிப்துக்கு திரும்பிட்டாங்க. அந்த நிலைமை வரக்கூடாது. ஆகவேதான் ஆவியானவர் அப்போஸ்தலர் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் ஆவியானவர் சொல்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்ப்போம்னா, உங்க நல்ல கவனமாய்க்கிறது, உண்மையாய் ஊழியம் செய்கிற உங்களுடைய போதகரை உங்களுக்கு நீங்க நல்ல அறிந்திருப்பீர்கள். உங்கள் போதகரை குறித்து, உங்களுடைய போதகருடைய குடும்பத்தை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஆகவே வேத வசனம் சொல்கிறது, உங்களுடைய ஊழியக்காரரை சந்தித்து ஆலோசனை பெறுங்கள். உங்க ஊழியக்காரர் எப்படிப்பட்டவர்? வேத பவுல் அப்போஸ்தலர் எழுதுகிறார் 13வது அதிகாரம் 7வது வசனம்.
எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் போதித்து தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் என்று எழுதுகிறார். உங்களை நடத்துகிற ஊழியக்காரர், உங்களுக்கு போதிக்கிற ஊழியக்காரர், உங்களை நினைக்கிற ஊழியக்காரர், அப்படிப்பட்ட ஊழியக்காரரை நினைத்து அவருடைய விசுவாசத்தை நினைத்து பின்பற்ற. அதே அதிகாரத்திலே 17ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல, உங்க போதகர் துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது. உங்க ஊழியரை தள்ளிவிடாதீர்கள், உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்காது. அவங்க வேதனைப்பட்ட, அவங்க துக்கப்பட்ட, உங்க ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் இன்றைக்கு சபை நடத்த முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கிறது. வெளியில உங்க ஊழியக்காரரை கண்டு பார்த்து ஆலோசித்து ஜெபித்து வருவீர்களானால் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். எங்க வேத வசனம் சொல்லுது, உங்க ஊழியரை லேவியரை தள்ளிவிடாதப்பா. ஏன்னா பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 6வது வசனம், நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு பாருங்க. இந்த உபத்திரவ காலகட்டத்தில் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு நீங்கள் திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் பின்பற்றினீர்கள், கர்த்தரையும் பின்பற்றுவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். மக்கதோனியாவிலும் அகாயாவில் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் நீங்கள் மாதிரிகளாய் இருக்கிறீர்கள். பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கே சபையை குறித்து எழுதும் போது எழுதுகிறார், நீங்கள் முன்மாதிரியாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த உபத்திரவ காலகட்டத்தில் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டீங்க, எங்களையும் ஏற்றுக்கொண்டு பின்பற்றினீங்க, கர்த்தரையும் பின்பற்றினீங்க. இது ஆண்டவருக்கு தெசலோனிக்கே சபை குறித்து ஒரு மாதிரியாய் எழுதுகிறார். நீங்கள் கர்த்தர் மற்றவர்களுக்கு, மற்ற சபைக்கு முன்மாதிரியாய் இருக்கிறீர்களா? ஆகவே ஆவியானவர் இந்த நாட்களில் சொல்கிறார், அவரை தள்ளக்கூடாது, அவருடைய வார்த்தையை தள்ளக்கூடாது. அவர் நியமித்த, அவர் அழைத்த, சபைக்கு நியமித்திருக்கிற ஊழியக்காரரை தள்ளக்கூடாது. ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம், வீட்டில் போய் நாகமான் ஊழியக்காரரை தேடி போனான், சுகத்தை பெற்றுக்கொண்டான். கொர்நேலியு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பேதுருவை தேடி போனதுனால 2 பேரும் அனுப்புறாரு, வீட்டுக்கு வந்தாங்க, பேதுரு போதிக்கிறாரு. அது நிமித்தம் அந்த கொர்நேலியுடைய ஆசீர்வாதம். சவுல் கழுதையை தேடி போனான். ஆனால் கழுதையை தேடி போனவே கழுதை கிடைக்கிறது. திரும்ப போகும்போது அங்கே ஒரு ஊழியக்காரனை சந்திக்கணும், தீர்க்கதரிசியை சந்திக்கணும், ஞான திருஷ்டிக்காரனை சந்திக்கணும் வரும்போது அங்கே வேத வசனத்திலே வாசிக்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, ஐயோ ஊழியக்காரருக்கு கொண்டு போக ஒன்றுமே இல்லையே, இருக்கிறத கொண்டு போய் ஊழியக்காரருக்கு தின்பண்டங்களை கொடுத்து, கால் சேர்க்க வெள்ளியை கொடுத்து அந்த ஊழியக்காரரை சந்தித்த போது அங்க வாசிக்கிறோம், அவனை ஒரு அதிபதியாய் கர்த்தர் உயர்த்துகிறார். ஊழியக்காரரை தேடி போனவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். வேதத்தில் நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே எலிசா தீர்க்கதரிசியை அழைச்சிட்டு போறாங்க. காட்டுக்கு நெருக்கமாக இருக்கிறது. அதுக்கு கூட்டிட்டு போகும்போது கோடாரி தண்ணீரில் விழுந்து விடுகிறார். ஊழியக்காரர் விழுகிற இடத்தை கேட்கிறார். அங்கே இரும்பை மிதைக்கப்படுகிறார் என்று பார்க்கிறோம். அப்படியான ஊழியக்காரர், தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஊழியக்காரர் நீங்க தள்ளிடாதீங்க. அவங்க இருக்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். ஒரு பாயிண்ட் மாத்திரம் சொல்லுகிறேன் சுருக்கமாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 30வது வசனம், அவருடைய ஆலோசனையை தள்ளக்கூடாது. பரிசுத்த லூக்கா எழுதின பரிசேயரும் நியாயாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள்.
இங்க தேவன் கொடுக்கிற ஆலோசனை ஊழியக்காரர் மூலமா இருக்கலாம், நாகமானுக்கு அந்த சிறு பெண்ணின் மூலமா இருந்தது. அங்கே பாருங்க, தேவனுடைய ஆலோசனையை இங்க தள்ளிவிட்டார்கள். கேள்வினார் இன்னைக்கு அநேக தேவனுடைய அந்த மாதிரி ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனை பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிற என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே சீஷராக்கின பின்பு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சீஷருக்கு இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு கட்டளை கொடுக்கிறார். இதெல்லாம் தேவனுடைய ஆலோசனை. இப்ப இதை நம்ம தள்ளிவிடுவோமானால் ஆசீர்வாதத்தை இழக்கிறோம். ஆகவே வேதத்தில் வாசிக்கிறோம், யாத்திராகம புஸ்தகம் 18வது அதிகாரம் 19 மோசேயினுடைய மாமன் ஆலோசனை கொடுக்கிறார். அந்த ஆலோசனையின்படி நடக்கிற போது அங்கே ஒரு ஆசீர்வாதம். அங்கே அப்சலோம் அகிதோப்பினுடைய ஆலோசனை தேவனுடைய வார்த்தை போல இருந்தது. தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி அங்கே அப்சலோமுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நடந்தது என்ன அப்படின்னா, அவர் தேவனுடைய தாசனுக்கு விரோதமாய் எழுப்புகிறான். அகிதோப்பினுடைய ஆலோசனை புறக்கணிக்கப்படுகிறது. அவன் நான்கு கொண்டு சாகிறார். அருமையான கர்த்தருடைய. ஆனால் தேவனுடைய ஆலோசனை சங்கீதக்காரன் 32:8 நம்ம வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டு, உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் சொல்கிறார். சங்கீதக்காரன் 16 சங்கீதம், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன் என்று சொல்கிறார். எந்த சூழ்நிலையிலேயும் நாம் நெருக்கப்படுகையில், தாவீது நெருக்கப்படுகிறார். சிக்லாக்ல எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு போய் விட்டார்கள். அவன் கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுதுதான் அவன் இழந்தது எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொண்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் தேவன் கொடுக்கிற ஆலோசனை நம்ம ஒரு காலு தள்ளவே கூடாது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, நமக்கு ஆலோசனை தருகிற கர்த்தரை ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் நமக்கு ஆலோசகராக இருக்கிறார். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும் போது அவருக்கு ஒரு பெயர் ஆலோசனை கர்த்தர். நம்ம அவரிடத்துல கேட்போம், நிச்சயமாய் அவருடைய ஆலோசனையை தள்ளாதபடி அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வேதத்தை வாசிக்கும் போது அவருடைய சமூகத்தில் நிற்கிற போது நமக்கு வேத வசனத்தின் மூலமாய் ஆலோசனை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த கடைசி நாட்களில் அருமையாக இயேசுவை தள்ளிவிடாதீர்கள், அவருடைய வார்த்தையை தள்ளிவிடாதீர்கள், அவர் அழைத்து நியமித்திருக்கிற ஊழியக்காரனை லேவியனை தள்ளிவிடாதீர்கள், கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனையை தள்ளிவிடாதீர்கள். அப்படி இருப்போமானால் உண்மையாகவே அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்பட்டு மணவாளனாகிய இயேசுவை நிச்சயமாய் சந்தித்து அவரோடு கூட நம்ம ஐக்கியம் கொள்ள, அவரோடு கூட அரசாக, அவரோடு கூட இருக்க கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே, இன்னைக்கு அநேகர் உலக நன்மைகளை பெற்று உண்மை தள்ளிவிட்டார்கள். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை எங்களுக்கு வராதபடி நாங்கள் உண்மை உறுதியாய் பின்பற்றி செல்கிற ஜனங்களாய் காணப்பட கிருபை தார். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தள்ளாதபடி ஆண்டவரே எங்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, எங்களுக்கு சபைகளே எங்களுக்கு தந்திருக்கிற ஊழியக்காரரை, ஆண்டவரே எங்களுடைய தலைவர்களை, ஆண்டவரே நீர் தந்திருக்கிற தலைவர்கள் அப்பா, நாங்கள் தள்ளாதபடி அன்றைக்கு மோசையை தள்ளி இதயத்திலே எகிப்துக்கு திரும்பினது போல இன்றைக்கு சத்ருவானவர் ஆத்துமாக்களை கொள்ளை கொண்டு போகாதபடி பரிசுத்த ஆவியானவர் விசுவாச பிள்ளைகளோடு கூட செயல்படுவீராக. ஊழியக்காரரை ஆண்டவரை லேவியரை தள்ளிவிடாதபடி ஆண்டவரை நீர் கொடுக்கிற ஆலோசனை தள்ளிவிடாதபடி இந்த உலகத்தில் நாங்கள் ஜீவித்து உங்களுடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்த எங்களை நீ தகுதிப்படுத்தும். வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும். ஆண்டவரே, அவருடைய ஊழியக்காரர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, அவருடைய சபைகளுக்காக ஜெபிக்கிற வாஞ்சை பிள்ளைகளுக்கு தருவீராக. ஆண்டவரே, சீக்கிரத்தில் ஆண்டவரே இந்த வைரஸ் ஆண்டவரை ஒழிந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒரு மனதோடு கூடி சபையில ஆராதிக்கத்தக்கதாக நீ செய்ய போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். வைரஸ்னால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை தார். தொடர்ந்து நாமம் மகிமைப்படட்டும், அற்புதத்தை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதும் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் அவருடைய பராமரிப்பும் பாதுகாப்பும் உம்முடைய வல்லமையின் கரமும் ஆண்டவருடைய வார்த்தையும்
உம்முடைய ஆலோசனையும் உம்முடைய ஊழியக்காரர்களும் என்றும் எங்களோடு கூட நிலைத்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவ கரம் எங்களோடு கூட என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தேவ பிரசன்னம் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென்.